பார்ப்பனர் அல்லாதோரின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வகுப்புவாரி உரிமையையும் தனித்தொகுதி உரிமையையும் வென்றெடுப்பதுதான் இந்த மாநாடுகளோட மைய நோக்கமாக இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்களை இவங்க சந்திக்கிறாங்க. பல்வேறு குழுக்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை வாங்குற மாண்டேக் செம்ஸ்போர்ட் 1918 7வது மாசம் 8/7/1917 ஒரு கூட்டறிக்கையை வெளியிடுறாங்க. 18 கூட்டறிக்கையை வெளியிடுறாங்க. முஸ்லிம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் மட்டும் தனித்தொகுதிகளை பரிந்துரை செய்யறாங்க மாண்டேக் செம்ஸ்போர்ட் இது. ஸோ சென்னை மாகாணத்துல பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத வகுப்பினருக்கு தனித்தொகுதி தேவையில்லை அப்படின்னு அவங்க கருத்துறாங்க. ஆனாலும் அவங்க யார் யாருக்கெல்லாம் வாக்குரிமை வழங்கலாம் அப்படிங்கறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு குழு ஏற்பாடு பண்றாங்க. சவுத் பிரபு குழு அப்படிங்கிற ஒரு குழு உருவாக்குறாங்க. ஸோ அப்போ மாண்டேக் செம்ஸ்போர்டோட இந்த அறிவிப்பு தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது.